இன்னைக்கும் சென்னையில் பிறந்த குழந்தைகளை குப்பை தொட்டியில் போடுறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? நேரில் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். காரப்பாக்கத்தில் ஆல் த சில்ட்ரன் ஒரு ஹோம் இருக்குது. 103 குழந்தைகள் பராமரிக்கப்படுறாங்க. பெற்றோரால் கைவிடப்பட்ட அல்லது பெற்றோரால் விட்டு கொடுக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க. பெற்றோர்கள் விட்டு கொடுத்தாங்களா குழந்தைகளை? இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டப்போ, இருங்க சார், அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னாங்க. எல்லா பெற்றோராலையும் எல்லா குழந்தைகளையும் வளர்க்குற சூழல் இருக்கான்னா இல்லை. சிறப்பு குழந்தைகளாக பிறந்துடுறாங்க. உடலால் மன ரீதியாக ஏதோ உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குங்கிறப்போ பெற்றோரால் வளர்க்க முடியலன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவீங்க? வேறு ஏதாவது தவறான முடிவுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹோமுக்கு கொண்டு வராங்க. சார், நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குறோம். நாங்கள் போய் பார்த்தப்போ உண்மையிலே அந்த குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப புத்திசாலிகளாகவும் வளர்கிறாங்க. இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குன்னு அவங்க சொன்னப்போ விட அதை பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்க முடியாமல் தவிச்சு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு பதிலாக 1098ங்கிற சைல்ட் லைன் அல்லது இந்த மாதிரியான ஹோம்ஸுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைகளை சேர்க்கறது மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள் இல்லாமல் தவிக்கிறாங்க. அவங்களும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து குழந்தைகளை வேறு எப்படியோ தத்தெடுத்து சிக்கல்களில் மாற்றுறதுக்கு பதிலாக இவங்க மூலியமாக குழந்தைகளை தத்தெடுக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்வாழ்வு அமைச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மிக முக்கியமான விழிப்புணர்வு. இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. பெற்றவங்க குழந்தைகளை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா சரியாக விட்டு கொடுங்க. தத்தெடுக்கணும்னாலும் சரியாக தத்தெடுங்க. ஆதரவற்ற குழந்தைகள் பயிலும் ஆல் தி சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் இல்லத்தில் தத்தெடுப்பு அடையாளமான தொட்டில் சின்னம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் மேடை பேச்சாளரும் பிக் பாஸ் சீசன் 8 வெற்றியாளருமான முத்துக்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொட்டில் சின்னத்தை வெளியிட்டார். அப்பொழுது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், தங்களுக்கு யாருமே இல்லை என கருதக்கூடாது என்றும் சமூகத்தின் எதிர்காலமாக வருவீர்கள் என்றும் அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முத்துக்குமரனுடன் குழந்தைகள் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நீங்க நல்லா வரணுங்கிற ரொம்ப பெரிய ஆசையோட காத்திருக்கோம். நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எத்தனை பேர் நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக போறீங்க, எத்தனை பேர் டாக்டர்ஸ் ஆக போறீங்க, எத்தனை பேர் மாவட்ட ஆட்சியர்கள் ஆக போறீங்க, எத்தனை பேர் தொழில் தொடங்க போறீங்க, எத்தனை பேர் திரைத்துறை சார்ந்த வேலைகள்ல இயங்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, இங்க இருந்து வர்ற எல்லாருமே இந்த சமூகத்திற்கான மனிதர்களா வருவீங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு வீடு வளர்த்தெடுக்கிற பிள்ளை அது வீட்டுக்காக வளரும். ஆனா நீங்க இந்த சமூகம் வளர்த்தெடுக்கிற பிள்ளைகள், நீங்க எல்லாருமே இந்த சமூகத்துக்காக வருவீங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்கு.